ராமாயணம் கதை என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ராமனுக்கும் சீதா தேவிக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லாமே ஸ்மூத்தா போகும்போது தசரத மகாராஜாவோட அடுத்த வாரிசு யாருன்னு கொஸ்டின் வரும்போது முதல் பையனான ராமன் தான் கிங் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா ராமனோட சித்தி கைகைக்கு தன்னோட மகன் பரதன் தான் கிங் ஆகணும்ன்ற ஆசை இருந்ததாலையும் அந்த தசரதன் தன்னோட மூணாவது மனைவியான கைகைக்கு வரம் கொடுத்ததாலையும் பரதனை கிங் ஆக்கணும் அண்ட் ராமன் 14 வருஷத்துக்கு வனவாசத்துக்கு போகணும்னு கேட்டதால ராமனோட லைஃபே மாறி போச்சு. தசரதனுக்கு ராமன் மேல அன்பு ஜாஸ்தி, ஆனாலும் வரம் கொடுத்ததால அதை மீறி எதுவும் பண்ண முடியாம போயிடுவாரு. அதே சமயம் ராமன் தன்னோட அம்மாவை விட சித்தி கைகை மேல அன்பு அதிகம் என்ற காரணத்தினால மறு பேச்சு பேசாம நான் வனவாசத்துக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிய முடியாத காரணத்தினால மனைவி ஊர்மிளாவை பேலஸ்லயே விட்டுட்டு ராமன் கூடவே போயிடுவாரு. சோ ராமன், லக்ஷ்மண், சீதா தேவி 3 பேரும் வனவாசத்துக்கு போயிடுவாங்க. பட் காட்டுக்கு போன பிறகு அங்க நடக்கக்கூடிய விஷயத்த ஹிஸ்டரிஸ்ல அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ராமாயணத்தோட பல வெர்ஷன்ஸ்ல ஒரிஜினல் நடந்த கதையை அப்படியே மாத்தி இதிகாசத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதையெல்லாம் மாற்றி சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியட்டாக பார்க்கலாம். ராமாயணத்தில் ராவணனோட தங்கச்சி சூர்பனகையோட மூக்கை லக்ஷ்மணன் உடைச்சது, ராவணன் சீதா தேவியை கடத்திட்டு போனது, இது எதுவுமே எந்த ராமாயண வெர்ஷன்ஸ்லையும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் அதெல்லாம் எதுக்காக நடந்ததுன்றதுக்கான பதில்கள் தான் வித்தியாசப்படுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ராமாயணம் என்னன்னா, சூர்பனகை லக்ஷ்மணன் மேல ஆசைப்பட்டதாகவும் ராவணன் சீதா தேவி மேல ஆசைப்பட்டதாகவும் ஹிஸ்டரிஸ்ல காட்டுவாங்க. சூர்பனகை இவங்க இருக்கும் காட்டு பக்கமா வந்தப்போ லக்ஷ்மணனை பார்த்துட்டு லக்ஷ்மணன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அழகான பொண்ணா மாறி லக்ஷ்மணன் கிட்ட பேசி பார்த்து ட்ரை பண்ணுவா. பட் சூர்பனகையோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மண் அவளோட மூக்கை உடச்சு விட்டுடுவான். ஸோ சூர்பனகை அவளோட அண்ணனான ராவணன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்வா. தங்கச்சி இப்படி பண்ணிட்டானே என்ற கோபத்துல ராவணன் அந்த இடத்துக்கு வந்தப்போ சீதா தேவியோட அழகை பார்த்து மயங்கி சீதா தேவியை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு காலம் காலமாவே ஹிஸ்டரிஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை நாம கூட உண்மைன்னு தான் நினைச்சிருப்போம். பட் இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையை மறைக்க எழுதி வச்ச கதை. இதுக்கு பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரி என்னன்னா, சூர்பனகை அந்த இடத்துக்கு வந்ததுக்கும் ராவணன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கும் ராவணனோட ஹிடன் அஜெண்டா தான் காரணம். கிளியரா சொல்லணும்னா ராவணனுக்கு தன்னோட பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் இருந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அன்புனால தான் இவ்வளவும் நடந்தது. முதல்ல பையனோட ஸ்டோரி சைடை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பொண்ணை பத்தி பார்க்கலாம். ராவணனோட பையன் பேர் மேகநாதன், இல்லைன்னா இந்திரஜித்துன்னு கூட சொல்லுவாங்க. இந்திரஜித்துன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்திர பகவானோட நடந்த யுத்தத்துல மேகநாதன் ஜெயிச்சிட்டான், அதனால இந்திரஜித்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ராவணன் 14 லோகங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவன்னு சொல்லுவாங்க. அது போல வரங்களை வாங்கியிருக்கான ராவணன். தேவர்களாகட்டும், கடவுளாகட்டும், நவகிரகங்கள் ஆகட்டும், எல்லாருமே ராவணனோட பேச்சுக்கு கட்டுப்படணுமா. ஸோ ராவணனுக்கு இந்த ஜாதகத்து மேல நம்பிக்கை ஜாஸ்தி. இந்த ஜாதகத்தை பத்தி பேசும்போது பையனோட கதையிலையும் பொண்ணோட கதையிலையும் இந்த ஜாதகம் பக்காவா வேலை செஞ்சிருக்கு. ஸோ ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கும் காரணத்தினால பையனுக்கு சாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எல்லா கிரகங்களையும் அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்க உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சான். பையன் பிறக்கும் அந்த சமயத்துல சாவே வரக்கூடாதுன்றது போல அந்த ஜாதக கட்டத்தை அமைச்சு வச்சான். ஆனா மரணம்ன்றது இல்லாம ஒரு மனுஷனோட ஜாதகம் இருக்காது. ஸோ மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, சனி பகவானுக்கே தெரியாம சனி பகவானோட காலை எடுத்து பக்கத்து கட்டத்துல வச்சு விட்டுட்டாரு. அந்த டைம்ல மேகநாதன் பிறந்துட்டான். சோ சாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துல சின்ன மைனஸ் பாயிண்ட் வந்துருச்சு. மேகநாதனுக்கு எல்லா ஆங்கிள்ஸ்லயும் பாசிட்டிவா தான் இருக்கு, ஆனா இந்த சனி கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதன்படி மேகநாதனுக்கு மரணம் நிச்சயம் வந்துடும். எப்படிடா இதெல்லாம் மாத்தலாம் யோசிச்ச ராவணன் பையன் கிட்ட குலதெய்வத்தை வேண்டி பூஜை பண்ணு, மரணம் வரக்கூடாதுன்றது போல வரம் வாங்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணான். இந்திரஜித்தும் அப்பா சொன்னது போல தவம் செஞ்சு வரமும் வாங்கிட்டான். ஆனா அந்த வரம் என்னன்னா, உனக்கு யாராலையும் சாவுன்றது வராது, ஆனா 14 வருஷம் எந்த ஒரு பெண்ணோடும் சேராம பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும் ஒரு மனுஷனால உனக்கு நிச்சயம் சாவு வந்துடும்னு சொல்லிட்டு அதுலயும் சின்ன மைனஸ் பாயிண்ட் வச்சுட்டாங்க. இப்போ ராவணன் அப்படி ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை யாராவது வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆளுங்களை அமைச்சு சர்ச் பண்ணி பார்க்க சொன்னான். இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, இந்திரஜித் மகாவிஷ்ணுவோட தலையில பாம்பு இருக்கும் இல்லையா, ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனோட பொண்ணு சுலோச்சனாவை லவ் பண்ணுவான். சுலோச்சனாவும் இந்திரஜித்தை லவ் பண்ணுவா. ஆனா அப்பா ஆதிசேஷனுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அது அசுர குலம், இவங்களது தெய்வ குலம், அங்கேயும் குலம் தான் வந்திருக்கு. சோ ஆதிசேஷனை மீறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த 14 வருஷம் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்றது யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தப்போ ராவணனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, ராமனும் லக்ஷ்மணும் சீதா தேவியும் கரெக்டா 14 வருஷம் காட்டுக்கு போயிருக்காங்க. ராமன் கல்யாணம் ஆனவன், லக்ஷ்மணனும் கல்யாணம் ஆனவன் தான், ஆனா ஒய்ஃபு கூட இல்ல. சோ கரெக்டா அந்த 14 வருஷம் பிரம்மச்சரிய வாழ்க்கையை முடிக்க போவது லக்ஷ்மணன் தான். சோ இங்க மேட்டர் என்னன்னா, லக்ஷ்மணனை அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வரதான் தங்கச்சி சூர்பனகை அமைச்சு லக்ஷ்மணனை தன்னோட வலையில விழ வச்சிட சொல்லி பிளான் பண்ணாலும் அவனை. இதை இங்கிலீஷ்ல ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆளை கட்டுப்படுத்த ஒரு பொண்ணை அமைச்சு அவனோட இன்வால்வ் பண்ண வச்சு அதன் மூலமா அவனை கண்ட்ரோல் பண்றது. பட் லக்ஷ்மணன் அந்த வலையில விழல, அது வேற விஷயம். சோ இதுதான் ராவணனோட முதல் ஹிடன் அஜெண்டா. அதுக்கேற்ற மாதிரி ராமாயண யுத்தத்துல லக்ஷ்மணன் தான் இந்த விஷயத்தை வதம் செய்வான். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, லக்ஷ்மணனை
சிவிலைசேஷனோட மறுபிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இங்க மேட்ச் ஆகுது அண்ட் ஜாதகம் வேலை செஞ்சிடுச்சு அண்ட் இந்திரஜித்துக்கு மரணம் வந்துடுச்சு. பையனுக்கு சாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு அப்பாவோட ஏக்கம் தான் சூர்பனகை லக்ஷ்மணனை தேடி போக காரணம். பட் இதிகாசத்துல அதை அப்படியே மாத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பையனை பத்தி பார்த்தாச்சு, இப்போ பொண்ணோட கதைக்கு வரும். சில ராமாயண வெர்ஷன்ஸ் படி லைக் ஜெயின் ராமாயணம், அத்புத ராமாயணம், அதுலலாம் ராவணனோட பொண்ணு வந்து சீதா தேவின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீதா தேவி ராவணனோட பொண்ணா? அப்போ ஏன்டா ராவணன் சீதா தேவியை கடத்திட்டு போனா? அதுலயும் ராவணனோட ஹிடன் அஜெண்டா இருக்கு. ஸோ ஸ்டோரி என்னன்னா, இந்திரஜித் வந்து ராவணனுக்கு 2வது பையன். ஆக்சுவலி ராவணனுக்கு முதல்ல பிறந்தது பொண்ணு தான். அந்த பொண்ணு பிறந்த உடனே ராவணன் செம்ம ஹாப்பி. ஆனா இந்த ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா, அதன் மேல உள்ள நம்பிக்கைனாலேயே இந்த பொண்ணுக்கும் ஜாதகம் பார்த்தான். ஆனா அந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குன்னா, அந்த பிறந்த பொண்ணு வந்து தன்னோட பெத்த அப்பா கூடவே இருந்தா அந்த அப்பாவோட சொத்து சுகம் வம்சம் எல்லாமே அழிஞ்சிடும். அதுதான் அந்த பொண்ணோட ஜாதகம். ஸோ ராவணன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு தன்னோட பாசமான குழந்தைய வேற வழியே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வச்சுட்டு வந்துட்டான். அந்த குழந்தைய யாராவது வந்து எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த டைம்ல கரெக்டா ஜனக மகாராஜா அந்த வழியா வரும்போது அந்த குழந்தைய பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. ராவணனுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா தன்னோட பொண்ணு வந்து ஒரு மகாராஜாவோட கையில தான் கிடைச்சிருக்கா, அதனால அவ ராஜ வாழ்க்கை தான் வாழ்வான்னு சொல்லிட்டு ராவணன் வந்து நிம்மதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். லேட்டர் தன்னோட பொண்ணு தான் சீதா தேவின்னு தெரிஞ்சுக்கிட்டான். என்னதான் பொண்ணு அந்த இடத்துல விட்டுட்டு வந்தாலும் தன்னோட பொண்ணை சுத்தி என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே தான் ராவணன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, சீதா தேவிக்கு சுயம்பரம் நடத்தினாங்க. அதுல அந்த பானத்தை யார் எடுத்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அதே சுயம்பரத்துல ராவணனும் கலந்துக்கிட்டான். எதுக்காக? சீதா தேவியை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக. அதே போல அயோத்தியாவோட இளவரசன் ராமன் தான் சீதா தேவியோட கணவன் தெரிஞ்சதும் ராவணன் வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா வளர்ந்த இடம் வந்து ஜனக மகாராஜா கிட்ட அண்ட் வாழப்போவது வந்து ராமனோட. அண்ட் ராமன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம்னு ராவணனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லா விதத்திலையும் ராவணன் வாஸ் சாட்டிஸ்ஃபைடு, தன்னோட பொண்ணு வந்து நல்லபடியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ஏன்டா ராவணன் சீதா தேவியை கடத்திட்டு போனா? அது ஏன்னா ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய தன்னோட பொண்ணு இப்படி காட்டுக்குள்ள வந்து கஷ்டப்படுவாள். இந்த இடத்துல ராவணனை ஒரு அப்பான்ற ஆங்கிள் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பொண்ணுன்ற பாசத்தால தான் ராவணன் தந்திரமா சீதா தேவியை கடத்திட்டு போயிட்டான். தங்கச்சி சூர்பனகையா அந்த இடத்துக்கு அனுப்புனதுக்கு காரணம் லக்ஷ்மணனை அந்த பிரம்மச்சரி வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வரணும். அதே சமயம் சீதா தேவியை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து தன்னோட மாளிகளை வச்சு சந்தோஷமா பார்த்துக்கணும். இது ரெண்டும் தான் ராவணனோட மைண்ட்ல இருந்த முக்கியமான எண்ணங்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு தூக்கிட்டு போன ராவணன் சீதா தேவியை ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா சீதா தேவி வந்து ராவணன் பெத்த பொண்ணு, காட்டுக்குள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அரண்மனையில வச்சான். இதுல இன்னொரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ராவணன் வேற ஏதாவது பொண்ணு கிட்ட நெருங்கினா தன்னோட தலை வெடிச்சு செதவிடுமன்றது போல சாபம் ஒண்ணு வாங்கியிருக்கான் அப்படின்னு. சப்போஸ் அதை உண்மையே வச்சுக்கிட்டா கூட ராவணனுக்கு அந்த சாபத்தை பத்தி தெரியாதா? அப்போ ஏன் சீதா தேவியை கடத்தினா? ஏன்னா ராவணனோட நோக்கமே அது கிடையாது. ராவணன் சீதா தேவியை பார்த்ததே பெத்த பொண்ணுன்ற பாவம் மட்டும்தான். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதிகாசத்துல மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில வெர்ஷன்ஸ்ல தான் இந்த ஒரிஜினாலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் மெஜாரிட்டியான வெர்ஷன்ஸ்ல அப்படியே மாத்தி சொல்லியிருக்காங்க. பொண்ணு பெத்த அப்பா கூடவே இருந்தா அந்த அப்பாவும் அவரோட சொத்து சுகம் வம்சம் குலமே நாசமாயிடுமன்றது தான் அந்த பொண்ணோட ஜாதகம். அதனாலதான் குழந்தையா இருக்கும் போதே ராவணன் விட்டுட்டான். ஆனா பொண்ணு இப்படி காட்டுக்குள்ள கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை எல்லாம் டோட்டலா மறந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து அரண்மனையில வச்சு பார்த்துக்கிட்டான். அண்ட் ஃபைனலி ஜாதகம் உண்மையாயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு சொன்ன ஜாதகத்து போல இலங்கையே அழிஞ்சிடுச்சு. அண்ட் ராவணனோட பையன் லக்ஷ்மணன் கையால செத்துட்டான். அண்ட் ராவணனும் ராமனோட கையால இறந்து போயிட்டான். டோட்டல் கண்ட்ரி வாஸ் கொலாப்ஸ்டு. ஸோ இந்த கதையில ஜாதகம் சொன்னது நடந்துடுச்சு. பையனுக்கு சாவே இருக்கக்கூடாது, பொண்ணுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதால தான் ராவணன் அழிஞ்சிட்டான். ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, மனுஷனா பிறந்தா கஷ்டத்தை தாண்டி தான் வரணும் அண்ட் மரணத்துல முடிஞ்சுதான் போகணும். இதை மாத்தி அமைக்கணும்னு நினைச்சதால தான் ராவணன் அழிஞ்சு போயிட்டான். பட் எல்லாத்துக்குமே மூல காரணம் ராவணனுக்கு பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் இருந்த பாசம் தான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, கடவுள்கிட்டயே வரங்களை வாங்கிக்கிட்டு எல்லா லோகத்தையும் கண்ட்ரோல் பண்ண சக்தி பெற்றவனை எப்படி அழிக்க முடியும்? கண்டிப்பா பலத்தால முடியாது, ஆனா பாசத்தால முடியும். எவ்வளவு கொடூரமானவனா இருந்தாலும் பெத்த பசங்களுக்கு அப்பா. சோ அந்த கான்செப்ட்ல தான் ராவணன் சிக்கிட்டான். இந்த கதையில பதில் இல்லாத 2 கேள்விகள் இருக்கு. எதுக்காக சூர்பனகை கரெக்டா இவங்க வசிக்கும் காட்டு பகுதிக்கே வந்தா? ஏன் வேற எங்கேயுமே காடு கிடையாதா? அடுத்த கேள்வி என்னன்னா, லக்ஷ்மணன் தானே சூர்பனகையோட மூக்கு வடிச்சான். பழி வாங்கணும்னா லக்ஷ்மணன் தானே பழி வாங்கணும். ராமனோட மனைவி சீதா தேவி எதுக்கு கடத்தணும்? அவங்க என்ன பண்ணாங்க? சரி, கடத்தினவன் சீதா தேவி கிட்ட தப்பா ஏதாவது பிஹேவ் பண்ணானா? அப்படி எதுவும் பண்ணல. சிவேல வச்சானா? அதுவும் செய்யல. அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துறதோ பண்ணானா? அதுவும் இல்ல. காட்டுக்குள்ள இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அரண்மனையில வச்சான். இதனால லக்ஷ்மணனுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது? அண்ணியை கடத்திட்டு போயிட்டாங்கன்ற வருத்தமும் கோபமும் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதிக பாதிப்பு ராமனுக்கு தானே. சோ இந்த சீக்வன்ஸை வச்சு அந்த சீன்ல ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும். பட் அந்த காலத்துல வாழ்ந்தவங்கலாம் அந்த கதையை மாத்தி வேற ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. சோ இதிகாசம் மறைக்கப்பட்டிருக்கு, மாத்தி எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதன்படி நீங்க எடுத்துக்கோங்க. சோ இதெல்லாம் தான் ராவணனோட ஹிடன் அஜெண்டா என்னன்றதுக்கான டீடைல்ஸ்.
கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த விஷயங்கள் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.